வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்காக. இப்போது நம்ம எர்ணாகுளம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். எர்ணாகுளம் கொச்சின் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த துறைமுக பகுதி தான் கொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எர்ணாகுளத்துலேருந்து நம்ம பேருந்தும் ஏறியாச்சுங்க. எர்ணாகுளத்துலேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பேருந்து காலியாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிடும். எர்ணாகுளத்துலேருந்து கும்பலி போக போகிறோம். அடப்போப்பா, நீ வேறு எர்ணாகுளத்துலேருந்து கும்பலி தான் ஏற்கனவே போயிருக்கியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எர்ணாகுளத்துலேருந்து தேனி வரைக்குமே போயிருக்கோம் கும்பலி வழியாக. அது கோட்டயம் வழி, நைட் நேரம், அதனால் சரியாக நம்மளால் எதையும் கவர் பண்ண முடியல. அதுக்கடுத்து நம்ம எர்ணாகுளத்துலேருந்து கட்டப்பனை வரைக்கும் போனோம். அதுவுமே இரவு நேரம், அதனால் நம்ம கவர் பண்ண முடியல. எர்ணாகுளத்தில் இருந்து கும்பலி போகணும், அதுவும் கட்டப்பனை வழியாக போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. அதுவும் பகல் நேரத்தில் போகணும் அப்படிங்கிறது நம்முடைய ரொம்ப நாள் கனவு. இப்போது காலையில் 4:45 மணிக்கு இந்த பேருந்தானது எர்ணாகுளம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. சரி, இப்போது இதுக்கும் நீ அந்த பகல் நேரத்தில் போகணுன்னு சொன்னதுக்கும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ நார்மலான ரூட்டு எல்லாமே இந்த இரவு நேரங்கள்லேயே கடந்துடும். காலையில் எந்திரிச்சோன்னே அழகான அந்த மலை காட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. இந்த பஸ்ஸில் கும்பலிக்கு 228 ரூபாய் சார்ஜ் அப்படிங்கிறத வாங்குறாங்க. மற்ற பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, சாதாரண ஆர்டினரி பஸ். அது மட்டும் இல்லாமல் இது போகக்கூடிய ரூட்டும் வித்தியாசமான ரூட்டுங்க. இப்போது கொச்சியில், அதாவது எர்ணாகுளத்தில் ப்ரைவேட் பஸ் எல்லாம் வந்து நிற்கக்கூடிய வைட்டில்லா கப் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் வைட்டில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கிளம்பி ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருச்சு. கேஎஸ்ஆர்டி பஸ் ஸ்டாண்டு, அதே மாதிரி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்கள்லையும் தனித்தனியாக இருக்கிறது. ரொம்ப சின்ன ஊரில் மட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்ன வித்தியாசமான ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக எர்ணாகுளத்திலிருந்து கட்டப்பனை வழியாக கும்பலி போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து ஆலுவா, பெரும்பாவூரில் இருந்து நேராக அந்த சிறுதோணி வழியாக கட்டப்பானை போய் அங்கேருந்து கும்பலி போகும். கும்பலியுமே வண்டமேடு, புளியமலை, ஆமையாறு இந்த ரூட்டில் போகும். ஆனால் இந்த பஸ்ஸு போகக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அதனால தான் சொன்னேன், இந்த ரூட்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு போய் சேரக்கூடிய இடம் தொடுபுழா அப்படிங்கிற இடம். தொடுபுழா அப்படிங்கிறது இடுக்கியில் இருக்கிற முக்கியமான பகுதி. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம போயிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஸ்லீப்பிங் அப்படிங்கிறத போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குளிர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த குளிரான சூழ்நிலையில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் மழையும் பேஞ்சிட்ருக்கு. அதனால் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது தொடுபுழாவுக்கு நம்ம வந்துட்டோங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா மணி 6:45 ஆயிடுச்சு. 4:45 கிளம்புன நம்முடைய பேருந்து 6:45 தொடுபுழா பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கு. இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இப்போது இந்த பஸ்ஸு வந்து 6:45 இங்கே வந்துச்சு இல்லையா, அடுத்து 7:45 தான் இங்கேருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது கண்டக்டர் கொடுத்தாரு. எனக்கு இருந்தாலும் பையங்க, ஏற்கனவே ஒரு தடவை கோழிக்கோடில் இருந்து நம்ம பெரும்பாவூர் வரும்போது பேக்கை மிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்புறம் பின்னாடி போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த பேக்கை வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. சரியாக 7:15 நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடியே கட்டப்பானை போகிற பஸ் அப்படிங்கிறது இருக்குது. தொடுபுழாவிலிருந்து மூவத்துப்புழா இந்த மாதிரி வழியாக செல்லக்கூடிய பஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பஸ்ஸு போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா மூலமட்டத்திலிருந்து காஞ்சியாரிலிருந்து இடுக்கியிலிருந்து கட்டப்பானை. ஓகே, இது ஒரு வித்தியாசமான ரூட்னு வைங்களேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ரூட்டை இந்த பஸ் பயணத்தில் ட்ரை பண்ண போகிறோம். கட்டப்பானையிலிருந்து வழக்கமாக கும்பலியிலிருந்து கட்டப்பானைக்கும் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நார்மலாக போகக்கூடிய ரூட்டில் தான் போயிருக்கோம். இந்த பஸ்ஸு இப்போது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. எல்லா ஊர்லேயுமே கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்குது இல்லையா, அந்த டிப்போவே பஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போது நம்ம தொடுபுழா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கடுத்து இந்த பஸ்ஸு போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலை மேலே ஏறுற போகுது. இப்போது முட்டத்துக்கு அப்புறம் மூலமட்டத்துக்கு அப்புறம் காஞ்சியாறு, இடுக்கி, கட்டப்பனை இந்த ரூட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போது சிறுதோணி வழியாக வர்றது வந்து அந்த ஆலுவாவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது வரும். ஆலுவாவிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளுக்கு நம்ம எர்ணாகுளம் அப்படிங்கிறத இறங்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது.
டைரெக்டாக ட்ரெயின்லேயே நம்ம ஆலுவாவில் இறங்கிடலாம். காலை நேர சூரியனுடைய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ரூட்டில் மழை பெய்யும், அதே நேரத்தில் வெயிலும் அடிக்கும். இந்த மாதிரியான அற்புதமான காட்சிகளை பார்க்குறதுக்கு நீங்கள் தவறிடாதீங்க. இந்த மாதிரியான சமதளமான பகுதிகளில் ரப்பர் மரங்கள் விளைச்சல் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. கேரளா ரப்பர் உற்பத்தியில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் பொறுத்தளவு ஏலம், தேயிலை இந்த மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, கட்டப்பானையிலிருந்து ஒரு முக்கியமான ரூட் அப்படின்னு சொன்னியே, அது எந்த ரூட் அப்படின்னு இன்ன வரைக்கும் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, காட்டுக்குள்ளே புகுந்து போக போகிறோம். சின்ன பாதையில் நம்ம போக போகிறோம். பெரிய ரோட்டு வழியாக நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. ஆமாம், நார்மலாக கட்டப்பானையிலிருந்து குமிழி போகணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகக்கூடிய சூழ்நிலையில் ஜஸ்ட்டு 1 மணி நேரத்திலேயே நம்ம குமிழி போய் சேர்ந்துட போகிறோம். ஏன்னா முக்கியமான பாதை எதுலேயும் நம்ம போக போகிறது இல்லை. டைரெக்டாக வள்ளக்கடவு, ஆனவிலாசம் வழியாக நம்முடைய பயணம் டைரெக்டாக குமிழியில் போய் ஜாயிண்ட் ஆகிரும். சரி, அதே ரூட்டு வேகம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 மணி நேரத்தில் போயிடும் அப்படின்னா அந்த ரூட்டு வழியாக நிறைய பேருந்துகள் இயங்குதான்னு கேட்டால் இல்லை, டயத்துக்கு தான் இயங்குது. இன்றைக்கி யதார்த்தமாக நான் கட்டப்பனை வழியாக குமிழி போகணும், அதுவும் இந்த பேருந்து ஆலுவா வழியாக போகணும்னு நினச்சி ஏறினேன். அதுக்கப்புறம் தான் விசாரித்தேன். இப்போது நான் இங்கே கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் வந்து என்கொயரிக்கு வந்து கேட்டோன்னே, கட்டப்பனைக்கு பஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, மூணாறு பஸ்ஸு இருக்குது. மூணாறு பஸ்ஸு காலையில் 5 மணிக்குன்னாங்க. மூணாறு பஸ்ஸு 5 மணிக்கா? அப்படின்னா அது மூணாறு பஸ்ஸு வழக்கமாக வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மூலமட்டம் அப்படிங்கிற இடம். இந்த மூலமட்டத்தை முடிச்சுட்டு நான் மூணாரை பற்றி சொல்கிறேனே. இப்போ என்ன அப்படின்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் வந்த வழியாகத்தான் வெளியே போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. மூலமட்டத்துலேயும் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, அதே மாதிரி அரசாங்க பேருந்துகளுக்கான பஸ் ஸ்டாண்டும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்கள் கேரளாவில் எங்கே இறங்கினாலும் சரி, அது கொல்லமாக இருந்தாலும் சரி, எர்ணாகுளமாக இருந்தாலும் சரி, ஆலுவா இருந்தாலும் சரி, கோழிக்கோடாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீங்கள் வந்துடலாம். ஏன்னா கேரளாவில் சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது, அதை தாண்டின பகுதிகள் அரபிக்கடலுக்கு இடையில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை அடைகிறது அப்படிங்கிறது எளிதான விஷயமாக இருக்கிறது. இப்போது மூலமட்டத்திலிருந்து நம்முடைய பேருந்து பயணம் அப்படிங்கிறது சிறப்பாகவே போய்கிட்டு இருக்கு. இந்த பேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பாலத்தை தாண்டும் பாருங்கள். 2 மலைகளையும் இணைச்சு அந்த பாலத்தை ரொம்பவும் சூப்பராக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இப்போது அந்த ஆனவிலாஸ் ரோட்டை பற்றி சொன்னேன் இல்லையா, அதில் சில பஸ் அப்படிங்கிறது இருக்குது. கட்டப்பனையிலேருந்து ஆனவிலாஸ்க்கு 1-2 பஸ் இருக்குது. குமிழியிலேருந்து ஆனவிலாஸ்க்கு பஸ் அடிக்கடி இருக்குது. அடிக்கடினா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு கூட வைங்களேன். அங்கே நிறைய தமிழர்கள் தங்களுடைய ஏலக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரூட்டில் கேரளாவில் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருந்திருக்கேன். அந்த ரூட்டில் இன்னும் ஒரு நாள் கூட நான் ட்ராவல் பண்ணது இல்லைங்க. இந்த பஸ்ஸில் ஏறும்போது தான் தெரிஞ்சு அது தொடுபுழி வழியாக போகிறது அப்படின்னு. அதே மாதிரி கட்டப்பானைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது ஆனவிலாஸ் வழியாக போகிற பஸ் அப்படின்ட்டு. ஏன் இன்னும் கட்டப்பானையாக வரல அதுக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் பின்னாடி தானே கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த அழகான காட்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே நமக்கு கிடைக்காத ஒரு காட்சிகளாக இருக்கிறது. காலை நேர பயணம், சூரிய ஒளி நம்ம மேலே பட்டும் படாமல் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே நம்முடைய பயணம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சியாறு வரப்போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சியாருக்கு அப்புறம் காஞ்சியாருக்கு முன்னாடியே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா குளமாவு அப்படிங்கிற இடம். இந்த பைனாவு, குளமாவு இந்த மாதிரியான பேரெலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் பார்த்தது அப்படிங்கிறது இன்றைக்கி தான். வாழ்க்கையில் முதல் முறையாக நானே இந்த ரூட்டில் இப்போ தாங்க ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து இரவு நேரங்களில் ஒரு 2011-12 அந்த டயத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக எர்ணாகுளத்துக்கு போயிருந்தேன். வேலை அப்படிங்கிறது அங்கே இல்லை, ஹெட் ஆஃபீஸ் அங்கே NIFA அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த நிறுவனத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் அதை விட்டுருங்க. ஸோ அப்போ போனது பாதியில் பஸ்ஸு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அடுத்து ஒரு வண்டியில் வந்து அந்த ரிப்பேரை சரி பண்ணி தான் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. அப்போ 132 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருந்தது. இப்போது இந்த குமிழியிலிருந்து ஆனவிலாஸ் போகிற ரூட்டில் நமக்கு கட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. நார்மலாக நீங்கள் குமிழிக்கு போகணும் அப்படின்னா 50 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், 48 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன். இந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து ஒரு 10 ரூபா வரைக்கும் குறையும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த மலையை ரசிச்சுக்கிட்டே இருங்க. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. ஆகஸ்ட் மாதம். நம்ம இந்த ட்ரிப்புக்கு பேர் வச்சதே
பருவமழை, அதாவது மான்சூன் சீசன் ட்ரிப் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தோம். ஸோ அந்த மான்சூன் சீசனை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போது இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்குது, நாளைக்கு திரும்ப மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஏலத்தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ரொம்பவும் பெரிய பிரச்சனை இந்த பருவமழை காலம் தான். ஆனால் இந்த பருவமழை காலம் இல்லைன்னா அவங்களுக்கு வேலையும் கிடையாது. இந்த பருவமழை காலத்தில் தான் அந்த மலையை வச்சு அந்த ஏலக்காய் அப்படிங்கிறது இருக்குது. என்னதான் தேயிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலுமே தேயிலையை வளர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மரங்கள் எல்லாம் வெட்டி ஆகணும். ஆனால் ஏலக்காட்டுக்கு அது தேவையில்லைங்க. எத்தனை மரங்கள் இருந்தாலும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஏலச்செடிகளை தான். சொந்தமாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? சொந்தமாக இருந்ததுன்னா நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்? என்னுடைய கஷ்டம் என்றைக்கு தீரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப சின்ன வயசில் இருந்தே, அவங்களோட சின்ன வயசில் இருந்தே, அதாவது கல்யாணம் ஆன புதுசில் இருந்தே கேரளாவில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே வேலை பார்த்து தான் கஷ்டப்பட்டு எங்களையும் படிக்க வச்சாங்க. MBA வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த ஏலக்காட்டில் அந்த சுவாசம் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே இன்னும் இருக்கத்தான் செய்யுது. பழைய பாசம் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் இந்த ஆனவிலாஸ் ரோட்டில் பயணிக்கிறதுக்கு நான் தேர்வு பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த பயணம் அப்படிங்கிறது எர்ணாகுளத்துலேருந்து கட்டவன வழியாக போகிற பஸ்ஸஸ்க்கு 7 மணி நேரம் ஆகும். அந்த வகையில் பார்த்தா நம்ம பஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 11:45 வாக்கில் போய் சேரும். அதே மாதிரி 11:45 போய் சேர்ந்துடும். ஏன்னா இது தொடுபுழா வழியாக வர்றது கொஞ்சம் சுற்று, ஆனால் கட்டப்பனை வழியாக வர்றது ஷார்ட்டு. இப்போ ஆலுவா வழியாக நார்மலாக போகிறது அப்படிங்கிறது கம்மி. ஏன்னா 1 மணி நேரத்தில் ஆலுவா போயிடும், அங்கேருந்து பெரும்பாவூர் போயிடும், பெரும்பாவூர்லேருந்து மேலே ஏறிடும். பட் இந்த ரூட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான ரூட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப அற்புதமான ரூட்டு. இந்த ரூட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த அற்புதமான ஒரு பயணத்தில் ஒரு சோக செய்தி அப்படிங்கிறது நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்முடைய சோக செய்தி அப்படின்லாம் கிடையாதுங்க. கலை உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக இது மிகப்பெரிய இழப்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். பிரபல நடிகர், இசையமைப்பாளர், இசை வல்லவர் மதன் பாபு அவர்கள் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி இந்த பயணத்தை நான் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது எனக்கு நிச்சயமாக வந்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் தான். அசுத்து போவது யார், கலக்க போவது யார், இந்த மாதிரியான ஷோலாம் ரொம்ப சூப்பராக இருந்து கொண்டு இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் மதன் பாபு அவர்களும் சரி, சிட்டி பாபு அவர்களும் சரி, 2 பேருமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. சிட்டி பாபு அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போன அந்த சூழ்நிலை. மதன் பாபு அவர்களை நான் நேராக சந்திச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஆடிஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி உங்களுக்கு நகைச்சுவை அப்படிங்கிறது நீங்கள் வர முயற்சி பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு இயல்பானது அந்த சீரியஸான பேச்சு தான் தம்பி. அதுக்கு இன்றைக்கி ஆட்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. சீரியஸாக பேசுகிறதுக்கும் நகைச்சுவாக பேசுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது தம்பி. அதனால் உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நகைச்சுவை தான் வேணும்னு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள், வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இனிக்காது அப்படின்னு மதன் பாபு அவர்கள் என்னிடம் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த நிகழ்ச்சிகளை தேர்வாக முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா என்ன மதித்து உனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொன்னது அவர் தான். அந்த வார்த்தை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நகைச்சுவையை நம்ம தேடி போகணும் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது புத்தகத்தை படிக்கணும், இல்லை யாராவது பேசுனதை கேட்கணும். இன்றைக்குமே மதுரமுத்து அவர்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே, காமெடிகள் எல்லாமே மதுரமுத்துவோடது அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஞானசம்பந்தம் அவர்கள் தான் அதற்கு விதை போட்டவர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் மதுரமுத்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா, அந்த அளவிற்கு தான். எந்த ஒரு விஷயம் யாரோடது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் யார் சொன்னால் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான கலைஞரை இந்த தமிழ் சினிமா இழந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். பாலச்சந்தரால் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அவரின் நினைவலைகள் அப்படிங்கிறது என்றைக்குமே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ராவலில் என்னத்தை சினிமாவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் அப்படிங்கிறது அந்த திரைத்துறையில் இருந்து நமக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பயன்படுத்தி கொள்ள முடியாத வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இன்றைக்கி என்னுடைய ஜூனியர் ஒருத்தருடைய அண்ணன் தான் அருண் பாரதி அவர்கள்.
ஆனால் அவர் பல்வேறு பாடல்களை எழுதினால் இன்றைக்கி நம்மளை அவரால் நேரில் சந்திக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவருடைய ஃபீல்டு அப்படிங்கிறது வேறையாக போச்சு. இப்போ நம்ம யூடியூப் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து ரொம்ப சூப்பராக வந்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலுமே நிச்சயமாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம வந்து சேர்ந்துருக்கக்கூடிய இடம் குளமாவு அப்படிங்கிற இடம். குளமாவு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக போய்கிட்டுருக்கு. காலை ஒரு 9:30 கிட்டே இருக்குங்க, 9 மணி இருக்கும். இந்த நேரங்கள்லேயே அந்த ஜன்னல் சட்டரை அடைச்சி வச்சுட்டு உட்காரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா குளிர் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது கேரளாவை பொறுத்தளவு. இன்றைக்கி நம்முடைய நேரம் வெயில் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம வந்தது மழையை பார்க்கத்தானே அப்படின்னு கேட்குறீங்களா? மழை அப்படிங்கிறது எப்போ வேணால் வரலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் மழை வந்ததுக்கான அறிகுறி அப்படிங்கிறது இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 பாலங்கள், ஒரு பாலம் மலையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாலத்தை தாண்டி இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது குளமாவிலிருந்து போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா அங்கே சிக்னல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே இருந்து இடுக்கி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காடு தான். காஞ்சியாறு, குளமாவு இதை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடுக்கி அப்படிங்கிற ஒரு நகரத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. இடுக்கி மாவட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேரளாவிலேயே பெரிய மாவட்டம் தான். ஆனால் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மி தான். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய மாவட்டமாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகள் அப்படிங்கிறது இந்த இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தளவு வனப்பகுதிகளாகவே இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் இடுக்கி மாவட்டத்துக்கு செல்வதற்காக இருக்கக்கூடிய பாதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று குமிளி மலைப்பாதை, இன்னொன்று போடிமெட்டு மலைப்பாதை, இன்னொன்று கம்பம் மலைப்பாதை. ஆனால் இந்த இடுக்கி மாவட்டம் எங்கே வரைக்கும் இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் வரைக்குமே இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் போகக்கூடிய ரூட். இப்போது இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணாருக்கு அப்புறம் இடுக்கி டேம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அடிமாலி அப்படிங்கிறதும் இடுக்கி மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு நகரம். தொடுபுழா அப்படிங்கிறதும் இடுக்கி மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு நகரம். இந்த இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தளவு பெரும்பாலான பகுதிகள் ஏலக்காடுகளை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாகவும், இன்னும் பெரும்பாலான பகுதிகள் தேயிலை காடுகளை கொண்டிருக்கக்கூடிய பகுதியாகவும், இன்னும் சில பகுதிகள் சமவெளி பகுதிகளாகவுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. முன்னாடியெல்லாம் இந்த இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தளவு நம்ம அதிகப்படியான அரசு பேருந்துகள் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. தனியார் பேருந்துகளை தான் பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போகக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தான் அரசாங்கம் நிறைய அரசு பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிறது. இப்போது முன்னாடி நான் 5 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மூணாறு பஸ்ஸு போகக்கூடியதும் அந்த ரூட்டு தாங்க. மூணாருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எர்ணாகுளத்துலேருந்து டைரெக்டாக அடிமாலி ஆலுவா வழியாக அடிமாலியிலிருந்து அப்படியே நேராக மூணாருக்கு ஏறிடலாம். இது ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகும். ஆனால் மிஞ்சி போனால் 4 மணி நேரம் கூட ஆகுன்னு வைங்களேன். ஆனால் அந்த 5 மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸு எர்ணாகுளத்துலேருந்து கிளம்பி நேராக ஆலுவாவிலிருந்து சிறுதோணி வழியாக கட்டப்பனையில் இருந்து அப்படியே நெடுங்கண்டத்திலிருந்து பூப்பாறையில் இருந்து மூணார் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் மூணார் போகணும் அப்படின்னு கட்டப்பானையிலிருந்து தேடும்போது ஒரு பஸ்ஸு ஆப்ஷன் கூட இல்லை. இன்றைக்குமே நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பஸ்ஸுக்கான ஆப்ஷன் எல்லாமே காமிக்க மாட்டேங்குதுங்க. சில முக்கியமான பஸ்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா புக்கிங் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. சில பஸ்ஸில் முன்னாடி சீட்டில் ஜென்ஸை உட்கார விடுறாங்க, அந்த டிரைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டில் மட்டும்தான் லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சில பஸ்ஸில் இந்த சைடு 2 சைடுமே லேடிஸ் சீட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது இன்ன வரைக்கும். நீங்கள் கேட்கலாம், எந்த ஒரு பயணம் அப்படின்னாலும் கேரளாவுக்கு போகிறத நீ அடிக்கடி வச்சுருக்கியே, ஒன்று இங்கேருந்து கேரளா போகிற, இல்லை எந்த மாநிலத்துக்கு போனாலும் கடைசியில் முடிக்கிறது கேரளாவில் முடிக்கிற, அது என்ன காரணம் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய பேருந்துகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா கேரளா அப்படிங்கிறது என்னுடைய அண்டை மாநிலம் தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் முழு பகுதியை, நான் மறக்க முடியாத பகுதியை எனக்கு தந்தது அந்த மாநிலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ பழைய காதலியை ரயில் அடியில் பார்த்த உணர்வு. ரொம்ப நாள் கழித்து நம்ம சின்ன வயசில் காதலித்த ஒரு பொண்ணு திடீர்னு அவங்க ஃபேமிலியோட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் என்னுடைய கேரளாவை நோக்கிய காதல் பயணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் உன் மேலே காதலே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இருக்குது. ஆனால் கேரளாவுக்கு நான் வருவது என்ன அப்படின்னா, என்னுடைய மனதிற்கு, என்னுடைய மன குழப்பத்திற்கு, என்னுடைய மன அழுத்தத்திற்கு ஒரு மருந்தாக இன்ன வரைக்குமே கேரளா இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான்.
ஏதோ அதை பார்க்கும்போது சின்ன வயசில் நான் அந்த சிறிய வயது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றுங்க. நிறைய சிரிச்சிருப்போம், கிட்டத்தட்ட சம்மந்தம் இல்லாமல் சிரிச்சிருப்போம். எதை பார்க்குறோம், எதை பார்க்கக்கூடாது, யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு வயசு, புரியாத வயசு. அந்த வயசில் நம்ம எது பண்ணாலுமே தப்பில்லை. ஆனால் இன்றைக்கி ஒன்று யோசித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. யார்கிட்ட பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் என்னுடைய சின்ன வயசில் நான் வாழ்ந்த அந்த நாட்கள் அப்படிங்கிறது கேரளாவில், அதுவும் குறிப்பாக இடுக்கியில், அதுவும் குறிப்பாக கட்டப்பனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சூரப்பை அப்படிங்கிற இடத்துல இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல, அங்கே நம்ம நடந்து போன அனுபவங்கள் எல்லாமே இன்றும் என் வாழ்க்கையில் அசை போடக்கூடிய ஒரு ஞாபகங்களாகவே வந்து செல்கிறது. அதனால தான் எந்த பயணம் ஆரம்பித்தாலும் அதனுடைய இறுதி கட்டமோ அல்லது ஆரம்ப கட்டமோ கேரளாவிலிருந்து தொடங்குவதை நான் வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் தமிழகத்தை வெறுப்பவன் அல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை வெறுப்பவன் அல்ல. இப்போ நம்ம இடுக்கிக்கு வந்துட்டோங்க. இந்த இடுக்கி மாவட்டத்தினுடைய முக்கியமான பகுதி. இப்போ இடுக்கி டேமை பார்க்கணுன்னா இந்த உள்ளே போகுது பார்த்திங்களா, அந்த பாதை வழியாக நீங்கள் போகணும். ஆனால் இந்த ரோட்டில் நம்ம இடுக்கி டேமை பார்க்க போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, என் வாழ்க்கையோடு ஒன்றரை கலந்து விட்ட மாநிலமாக கேரளா அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதற்கு காரணம் என்னுடைய பழைய வாழ்க்கை தான். அந்த பழைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் இல்லையா. இன்றைக்கி என்ன தான் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் அதிக சம்பளம் வாங்கிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட அந்த பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஊருக்கு வரும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இப்போது நான் சின்ன வயசுலேருந்து படித்தது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்தாலுமே என்னுடைய பெற்றோர்கள் இருந்தது அப்படிங்கிறது நிச்சயமாக கேரளா அப்படிங்கிறதுனால எப்படா அந்த காப்பரிச்ச லீவு வரும், அரைப்பரிச்ச லீவு வரும், முழுப்பரிச்ச லீவு வரும், அதில் போய் நம்ம கேரளாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஒரு 12-13 வயசு வரைக்கும் இருந்தது அப்படின்னு வைங்களேன். இன்றைக்கி கேரளாவுக்கு போகிறது அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி ஆயிடுச்சு, அதனால் நம்ம போக முடியல அப்படிங்கிற ஒரு கால சங்கிலியில் நம்ம பிணைக்கப்பட்டிருக்கோமே தவிர, ஆனால் எப்போ வேணால் போகலாம், மனசு தாங்க வேணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நம்ம போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய பழைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எனக்கு நினைவு வருது. ஆக்சுவலாக நான் கூடலூரில் இப்போ படிச்சுட்டு இருந்தேன். என்எஸ்கே பொன்னையா கவுண்டர் மேல்நிலை பள்ளி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பள்ளி. அந்த ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வேலை எங்கள் அப்பா அம்மா வேலை பார்த்த அந்த எஸ்டேட்டினுடைய ஓனர் அப்படிங்கிறது என்எஸ்கேபி பள்ளியினுடைய தாளாளருக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படி இருக்கிறதுனால 5வது நான் படித்து முடிச்சோன்னே 6வதுக்கு அங்கே போய் சேரணும் அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதி ஆகணும். யாராக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வைக்கலை. இப்போ இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய இடுக்கியில் ஒரு அரை மணி நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது இடுக்கியிலிருந்து கிளம்பி போயிடுச்சு. இதே மாதிரி இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுதோணியும் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம குளமாவு, காஞ்சியார் இந்த ரூட்லேருந்து வந்ததுனால இடுக்கி வந்திருக்கோம். இதுவே நம்ம ஆலுவா பக்கம் இருந்து வந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சிறுதோணி வழியாகத்தான் வந்திருப்போம். ஆனால் இந்த 2 ரூட்டுமே போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுதோணி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ கதைக்கு வருவோம். எங்கள் அப்பா நம்பிக்கை வைக்காதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஏன்னா நான் 1வதுலேருந்து 3வது வரைக்கும் எழுதின எழுத்துக்கள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதனால் இந்த கணக்கு சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும் வச்சுக்கிடுவேன், நான் வச்சுக்கிடுவேன். எழுதுறது அப்படிங்கிறது அப்படியே மொட்டையாக கோடியாக போடுவேன். ஸோ பரிதாபப்பட்டு 1வதுலேயும் 2வதுலேயும் பாஸ் போட்டாங்க. அப்படி தான் 3வதுலேயும் பாஸ் போடுவாங்கன்னு நினச்சா 3வதில் ஃபெயிலில் போட்டு விட்டாங்க. உண்மையிலேயே ஆசிரியர் பணி அப்படிங்கிறது அறப்பணி தான். எத்தனை நாளைக்கு அவங்களும் கருணை காமிக்க முடியும்? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரும்பவும் நான் கூடலூரில் போய் 3வது ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3வது டிஸ்கன்யூ. என் தங்கச்சிக்கு பாஸ் போட்டாங்க, எனக்கு ஃபெயில் போட்டாங்க. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு. ஸோ அப்படி கூடலூரில் போய் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவுமே இவன் இப்படி தான் எழுதுவான், இவனுடைய எழுத்து சரியில்லை, எழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கிற மாதிரி தெரில. என்னோடய சொந்த புராணத்தை பாடுற மாதிரியே இருக்கா. வேறு வழி இல்லைங்க. கேரளாக்குள்ளே வந்துட்டால் இந்த ஞாபகங்கள் எல்லாமே
என் மூளையை தட்டி எழுப்புகிறது அப்படின்னு தான் சொல்லணும். போய் எங்கள் ஓனர்கிட்ட, அதாவது அவங்க வேலை செய்யக்கூடிய ஓனர்கிட்ட இந்த மாதிரி லெட்டர் கொடுங்க அப்படின்னோடனே அவர் எழுதி கொடுத்தாரு. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டு எழுதி கொடுத்தாருன்னு வைங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த லெட்டர் கொண்டு போய் அந்த தாளாளர் அவர்களை பார்த்தா, அப்போ அச்சுதன் இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பிள்ளைகள் தான் அதை பார்த்துட்ருக்காங்க. அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டார், ஸ்கூல் நிர்வாகத்தில் நான் தலையிடுறது இல்லை. நீங்கள் எஸ்டேட்டில் யாருக்கு வேணால் வேலை கேளுங்க, எந்த லெட்டரை வேணால் நான் அக்செப்ட் பண்ணுவேன், ஆனால் ஸ்கூல் நிர்வாகத்தில் நான் தலையிடுறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் அப்பா என்னை திரும்பி பார்த்தாரு. நான் சொன்னேன், எப்பா நான் முன்ன மாதிரி கிடையாது, எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டேன். அப்போது அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். மிகப்பெரிய கிரவுண்டு, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரியே இருக்கும். என்எஸ்கேபி ஸ்கூலில் ஒரு 25 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது தமிழ் சம்மந்தமாக இருக்கும், செகண்ட் 5 கொஸ்டின் அப்படிங்கிறது ஆங்கிலம் சம்மந்தமாக இருக்கும். எல்லாமே இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த மாதிரியான அந்த சூழ்நிலை தான் இருக்கும். 3வது மேக்ஸு, 4வது சயின்ஸு, 5வது சோசியல் சயின்ஸு. இதில் தமிழில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அப்போது இருந்தே தமிழில் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அப்போ இருந்து வரல, 8வது 9வது படிக்கும்போது தான் அந்த ஆர்வம் வந்ததுனால தமிழ் படிப்பு அப்படிங்கிறது இருந்ததுனால தமிழில் ஒரு 5ல் ஒரு 3 மார்க் வாங்கினேன்னு வைங்கினேன். இங்கிலீஷில் ஒரு மார்க் வாங்கினேன். 10க்கு 4 மார்க் ஆச்சா. மேக்ஸில் 5க்கு 5, ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், 9 மார்க் ஆச்சு. அப்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த 10 கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் சயின்ஸில் ஒரு 4 மார்க் வாங்கினேன், 13. சோசியல் சயின்ஸில் ஒரு 4 மார்க் வாங்கினேன், 17 மார்க். 25க்கு 17 மார்க்கு. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேடில் பாஸ் ஆகி நமக்கு அட்மிஷன் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஒரு வாரம் டைம் இருந்தது. அந்த டைம் 1999 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்து கொண்டிருந்த டைம், ஃபைனலெல்லாம் வந்த டைம். அடடா ஸ்கூலுக்கு போகிறோமே, ஃபைனலில் பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருந்த டைம். அந்த டயத்தில் நிச்சயமாக ஒரு உணர்வு, என்றைக்காவது லீவு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, இன்றைக்கி செலக்ட் ஆனவங்க எல்லாமே அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு வந்தால் போதும், ஒரு வாரம் அவங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கான சேர்க்கை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்தது. ஒரு வாரம் கேரளா போனேன், நல்லா மேட்சை பார்த்தேன். அந்த 99 வேர்ல்டு கப்பில் அப்போ தான் இந்தியா அவுட் ஆகி ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் போட்டி அப்படிங்கிறது நடந்தது. அதில் ஆஸ்திரேலியா கப்பை ஜெயிச்சது. பார்த்துங்க, இந்த பயணத்தில் கிரிக்கெட்டை பற்றி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் மனசில் தோணுது இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். இப்படியாக நான் சேர்ந்த காலம் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, அங்கே நாகராஜ் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. யாராவது ஒருத்தர் பேசிட்டா எல்லாரையும் வரிசையில் நில்லு அப்படின்னு டம்முன்னு போடுவார். கொஞ்ச நாள் அவரேவும் நம்மளை அடிக்கிறத விட்டுட்டு அப்படி பின்னாடி தட்டி விட்டுருவார். ஏன்னா நம்முடைய பேச்சு அப்படிங்கிறது இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் தான். இதில் காப்பரிச்ச லீவு ஒன்று வந்ததுங்க. காப்பரிச்ச லீவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரும். செப்டம்பர் மாதத்தில் அந்த ஊரில் முத்தாலம்மன் அப்படின்னு ஒரு கோயில் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கொண்டாடுவாங்க. அந்த முத்தாலம்மன் கோயிலுக்காக செவ்வாய்க்கிழமை சாட்டுவாங்க. அதாவது கொட்டடிச்சிட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை முத்தாலம்மன் கோயில் கும்பிடுறாங்க, யாரும் வெளியே போகக்கூடாது, யாரும் வரக்கூடாது இப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படி சாட்டிட்டாங்க. 6th படிக்கும்போது என்னால் நிச்சயமாக கேரளாவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. இப்போது நம்ம கட்டப்பானைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. கட்டப்பானையில் இருக்கக்கூடிய அந்த சிறுதோணி பிரிவு இருக்கு இல்லையா, அந்த வழியாக வந்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட்டப்பானை பேருந்து நிலையத்தை அடைஞ்சிட்டு போகிறோம். கட்டப்பானை பழைய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோங்க. என்ன தான் கேரளாவுக்கு வந்தாலும் அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவுது இல்லையா, அதனால் இருமல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருது. இங்கே பாருங்களேன், இந்த கேரள டிரைவர்ஸை பொறுத்தளவு வேகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, அதே நேரத்தில் விவேகம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். இந்த இறக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதுக்காண்டி மற்ற டிரைவர்கள்லாம் நான் குறை சொல்லுங்க. ஏன்னா நம்ம எது பேசினாலும் கவனமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. நான் பார்க்கும்போது இந்த டிரைவிங் அப்படிங்கிறது நிச்சயமாக எனக்கு பிடித்திருக்கிறது.
இதே டிரைவிங் நம்ம ஏரியாவுக்கு இல்லாதது அப்படின்லாம் சொல்லிவிட முடியாது. நம்ம ஏரியா சமதளமான பகுதி. கேரள டிரைவர்களை பொறுத்தளவு கையில் பலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேரிங்கை சல்லுன்னு திருப்புவாங்க. நம்ம ஆளுகளை பொறுத்தளவு காலில் பலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேரிங்கை டச் பண்ணுறாங்களோ இல்லையோ கால்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. எல்லா டிரைவர்களுமே திறமையானவர்கள் தான். இப்போது 10:30 மணிக்கு கட்டப்பனை பேருந்து நிலையத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து விட்டது. யூரின் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்குங்க, போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்டால் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னாங்க. சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு இறங்கி ஓடியாச்சுங்க. ஓடிட்டு திரும்ப வந்து ஏறணுன்னு அவர் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் ஒன்றை மாதிரியே 4 பேர் கேட்டாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னாரு. ஏன்னா மழைக்காலம் இல்லையா, மழைக்காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. இப்போ கட்டப்பனையிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இதில் ஹிந்திக்காரங்க ஒரு 4 பேர் ஏறி இருக்காங்க. அவங்க ஏறி வண்டமேட்டுக்கு டிக்கெட் கேட்குறாங்க. அது வண்டமேடுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, வண்டமாளி அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன வண்டமாளி, இந்த ரூட்டில் வண்டமாளி அப்படிங்கிற பேர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டக்டர் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சார் வண்டமேடு அப்படிங்கிறது மெயின் ஜங்ஷன், அங்கேருந்து நடந்து கீழே போனோம்னா மாலி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஏன்னா நம்ம மாலி பக்கமும் போயிருக்குமா இல்லையா, சில நேரங்களில் அங்கேயும் நடந்து போயிருக்கோம். இப்போது கட்டப்பனையிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிளம்பி வந்துருச்சுங்க. இந்த டேர்னிங் இருக்குல்ல, இப்போ நார்மலாக ரைட் எடுத்து சுற்றி போகிறது குமிழி போகிற பாதை. இப்போ ஆனவிலாசம் வழியாக நம்முடைய பாதை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த டேர்னிங்கில் நம்ம திரும்பிட்டோம். குறுகிய பாதை தான் இந்த பாதை அப்படிங்கிறது, ரொம்பவும் குறுகிய பாதை. அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அழகான பாதைங்க. இன்றைக்கி பைபாஸு இல்லை பெரிய பாதைகள் அந்த வழியாக போகிறத விட இந்த குறுகிய பாதை வழியாக போகிறது தான் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இனிமேல் அந்த குறுகிய பாதைக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகலை. இந்த வல்லக்கடவு அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய பாதையானது இன்னும் அழகாக போகிறது. இப்போது பார்த்திங்களா, இந்த பேருந்துக்காக பைக்கெல்லாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள இறக்கி விட்டாங்க, வண்டமேடு போகாது அப்படின்னு, இது ஆனவிலாஸ் போகிற வண்டி அப்படின்னு. பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, குமிழிக்கு இருக்கிறது ஒரே பாதைன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனவிலாசம் வழியாக போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அந்த பாதையை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரூட்டில் நான் காமிச்சிட்ருக்கேன். நிச்சயமாக ஏலக்காடுகள், ஆங்காங்கே சின்ன சின்ன வீடுகள், எஸ்டேட்டு, இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த ஏரியாவை பொறுத்தளவு வல்லக்கடவு, ஜக்கு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனவிலாசம், இந்த 3மே ரொம்பவும் முக்கியமான பாதையாக இருக்கிறது. இதில் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா, அந்த கோட்டயம் பெரியார் வழியாக குமிழி வருது பார்த்திங்களா, அந்த பாதையில் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறது. இப்போது நம்ம கதைக்கு வருவோமே, அந்த முத்தாலம்மன் கோயில் கும்பிட்றதுனால அந்த வருஷம் காப்பரிச்சி லீவுக்கு என்னால் போக முடியலைங்க. வட்டம் லீவுக்கு கேரளாவுக்கு போகிறது அப்படிங்கிறது என்னுடைய தவம், என்னுடைய வாழ்க்கையின் பலன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு வட்டமும் போகும்போது அங்கே வரக்கூடிய என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாரையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது இல்லையா. இப்போ வல்லக்கடவு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அவங்களோட சேர்ந்து அந்த ஊர் சுற்றுற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு கட்டங்காப்பி, கடுஞ்சாயா கொடுப்பாங்க. அந்த கடுங்காப்பியை குடிச்சிட்டு அந்த குளிரில் அப்படியே பல்ல விளக்கிட்டு அப்படியே அவங்க வேலைக்கு போகும்போது அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு அப்படி வேலைக்கு போனாங்க அப்படின்னாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஊர் சுற்ற ஆரம்பிப்போம். ஊர் சுற்றுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தூரம்லாம் இருக்காதுங்க. அந்த ஏலக்காட்டுக்குள்ளே போவோம், அங்கிட்டு போவோம், இங்கிட்டு போவோம், அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே எங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏல செடிகள் புதுசாக இது பண்ணுறாங்க அப்படின்னா குழி தோண்டுவாங்க, முள் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த முள் போட்ட குழிக்குள்ளே மேலே மண்ணிலிருந்து அப்படியே கீழே படுத்து உருண்டு கீழே விழுகிற அந்த சுகம் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் பாம்புகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதை பார்த்து பயம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருந்தது கிடையாது. ஏன்னா அதோடையே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் போல் ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது அந்த வயசுலேயே இருந்தது. நாங்கள் இருந்த எஸ்டேட்டு பக்கத்தில் ஒரு மலையாளியினுடைய வீடு அப்படிங்கிறதும் இருந்தது. அவங்க என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிரதானம் அப்படிங்கிறது, இன்றைக்கி கேரளா பீப்புள்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஏக்கராவது சொந்தமாக நிலம் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் 1/2 ஏக்கராவது வச்சுருப்பாங்க. 2 மாடும் வச்சுருப்பாங்க. அந்த மாடுக்கு வைக்கோல் வாங்குறது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வைக்கோலை வாங்கி மலை மாதிரி கூச்சு வச்சுருப்பாங்க. அந்த மேலே இருந்து கீழே குதிக்கக்கூடிய சுகம்
இது ஏற்கனவே சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சொல்லியிருந்தாலும் திரும்பவும் சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லளவும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணங்கள் அப்படிங்கிறதுனால தான். சரி, வட்டம் மிஸ் ஆகி போச்சு. அரைப்பரிச்சை லீவுக்கு தான் அன்றைக்கி போக முடிஞ்சிச்சு, காப்பரிச்சை லீவுக்கு போக முடியல. அடுத்த வட்டம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் தங்கியிருந்தது அப்படிங்கிறது என் அம்மா வழி தாத்தா பாட்டி வீடு. அப்பா வழி தாத்தா பாட்டி வீடு அப்படிங்கிறது சில்லமரத்துப்பட்டியில். அங்கே நான் படிக்கிறது கூடலூர் என்எஸ்கேபி அப்படிங்கிறதுனால 7th காப்பரிச்சை லீவுக்கு செவ்வாய்க்கிழமை கரெக்டாக கோயில் சாட்டுறது அப்படிங்கிறது இருந்தது. நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன், இந்த வட்டம் நான் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், டே நைட்டு நான் காவலுக்கு தோட்டத்துக்கு போவேன், அந்த தோட்டம் அப்படிங்கிறது கூடலூரை தாண்டி 5 கிலோமீட்டரில் இருக்குது, மந்தவாக்கியால் தாண்டி போகணும், நீ என் கூட வந்துரு அப்படின்னு நைட்டாக கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போனோம்னா மகாலிங்கம் அப்படின்னு ஒரு தாத்தா இருந்தார். அவரும் பேசிகிட்டு இருந்தார், என்னோடய பேரன் ஜெயராஜ் அப்படி இப்படின்னா பேசிகிட்டு இருந்தார். நானும் ஜெயராஜெலாம் கிளாஸ்மேட்டுங்க, ஜெயராஜும் அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கார், எல்லாமே கிளாஸ்மேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தோம். நாள் போனது ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அந்த இரவு நேரம் இனிமையாக கழிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் எதுக்காக? கேரளா போகணும் அப்படிங்கிறதுனால. அதற்கு அடுத்து அந்த சாட்டு தடையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் ஊருக்கு வந்தாச்சு. வந்துட்டு காப்பரிச்சை லீவ் விட்டோன்னே டாட்டா பாய் பாய் அப்படின்னு போயாச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது தோணுதுங்க. கிராமத்து திருவிழாக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத திருவிழாக்கள் இல்லையா? அந்த திருவிழாக்களை நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். அந்த முத்தாலம்மன் கோயில் கும்பிடும்போது இந்த வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 வண்டிகளில் சாமி வேடங்கள் அப்படிங்கிறது நடக்கும், முளைப்பயிறு அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் அப்போ மிஸ் பண்ணிட்டு போயிட்டோமோ அந்த வயசில் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி நம்ம நினச்சாலும் கூடலூருக்கு போக முடியும். ஆனால் நம்முடைய வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தான் நமக்கு வேலையாக இருக்கும், சனி ஞாயிறு தான் லீவாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எதுக்கு? ஏலக்காட்டு மேலே நம்ம கொண்ட காதல்னால தான் இவளையுமே நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம். உண்மையை சொல்லு, ஏலக்காட்டு மேலே தான் காதலா அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறதுக்கு என்னங்க, 8th படிக்கிறது அப்படிங்கிறது 7th வரைக்குமே எதுவுமே தெரில, அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. 8th படிக்கும்போது தான் ஒரு புரியாத இன்ஃபாக்சுவேஷனாக அது என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டது. இதே ஏலக்காடு தான், இதே எஸ்டேட்டு தான், இந்த வழியாக பயணிக்கக்கூடிய ஒரு பயணம்தான். இங்கிருந்து வந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நாங்கள் தங்கி இருந்த அந்த இடத்துல தங்கினாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அந்த பொண்ணுக்கு ஓரளவு வயசுன்னு வைங்களேன். ஸோ இருவரும் பார்த்து பழகிய அந்த நாட்கள், அது மட்டும் இல்லாமல் வாசல் பொடி ஓரமாக வந்து நிற்கும் பார்க்கக்கூடிய அந்த நாட்கள், இது இல்லாமல் கேரளாவுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வருகிறது. என்ன பண்ணுறது? குரலின் மேன்மையை உணராமல் காதலித்து கஷ்டப்பட்ட பிறகுதான் புரிந்தது கற்றலின் கேட்டலே நன்று, காதலை கற்றலின் கேட்டலே நன்று அப்படிங்கிற அந்த கவிதை அப்படிங்கிறது என்னுடைய பேராசிரியர் முருகன் அவர்கள், பட்டிமன்ற முருகன் அவர்கள் முதலாக எழுதிய கவிதை அப்படின்னு சொல்லுவார். அந்த கவிதையினுடைய அர்த்தம் எனக்கு இப்போது தான் புரிகிறது. சின்ன வயசில் காதல் அப்படிங்கிறது கேட்க ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் அது பண்ணும்போது தான் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்தது பார்த்திங்களா? அதற்கடுத்து வாழ்க்கை ஓட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஜென்ஸுக்கு அப்படிங்கிறது 25-30 வயசு வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. லேடிஸை பொறுத்தளவு ஒரு 22-23 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒரே வயது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். +2க்கு அப்புறம் பிபிஏக்கு அப்புறம் எம்பிஏ, இதெல்லாம் தாண்டி வரும்போது அது வரைக்கும் அந்த பொண்ணை வச்சுருப்பாங்களா? ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டு இல்லையா? அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த சோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக மனதுக்குள் இருக்கத்தான் செய்யுது. அதற்கடுத்து அவங்க தெருவிலேயே நம்ம பட்டிமன்றம் பேசக்கூடிய ஒரு நினைவு அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது. மன்னிச்சிருங்க, கேரளாவை பற்றி பேசும்போது இல்லை கேரளாக்குள்ளே வரும்போது எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துகிட்டே தாங்க இருக்குது. இப்போது எர்ணாகுளத்துலேருந்து குமிழி வரைக்கும் வர இந்த 7 மணி நேரமே என்னுடைய பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நிச்சயமாக வந்துட்டுருக்கு. இப்போ குமிழியை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. ஆனவிலாசை நம்ம தாண்டிட்டோம். இந்த பழைய வாழ்க்கையை பற்றி பேசி உங்களை நான் போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பழைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தைரியமாக சொல்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. ஜக்கு வெள்ளம் ஆனவிலாசை தாண்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குமிழிக்குள்ளே என்ட்ரி ஆகிட போகிறோம்.
மறக்க முடியாத ஒரு பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் பார்த்த அந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, நான் நேசித்த அந்த உறவுகள் எல்லாமே இன்று வரைக்கும் கேரள மண்ணைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் ஒரு ட்ராவல் பிளாக்கராக நான் பேசுனது அப்படிங்கிறது வேறு. பேசிக்காக என்ன இருக்கோ அது தானே வரும். இன்றைக்கி என்ன தான் நகைச்சுவையாக பேசினாலுமே அவன் ஒரு பேச்சாளராக இருந்தால் கைத்தட்டலுக்காக பேசுவது தான் வழக்கமாக வச்சுருப்பான். அந்த வகையில் கேரளாவுக்கு வந்தாலே அந்த பழைய உணர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த இடுக்கி மாவட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்முடைய சொந்த மாவட்டம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு நல்ல பயணமாகவே அமைந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ரூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டானோ அப்படின்னு மலையாளத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இத்தனை வருஷம் இருந்துமே மலையாளத்தை நம்ம கற்றுக்கிட்டோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா மலையாளிகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது காலேஜ் படிக்கும்போது எனக்கு இருந்தது. அந்த நிக்கில் ஜோசப், ஜான்சியர் கான் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க. நிக்கில் ஜோசப் இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஜான்சியர் கான் அப்படிங்கிற ஒருத்தர் குமிளியில் சலீம் டவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய குழுமத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இப்போது ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணி நல்லாவே இருந்துகிட்ருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆட்களோடு பழகும்போது கூட அவங்க தமிழை கற்றுக்கிட்டாங்களே தவிர, அவங்க தமிழில் பேசினாங்களே தவிர, நம்மளை மாதிரி மலையாளம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கிறத விட நம்ம கற்றுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் நம்ம யாரையாவது லவ் பண்ணி சேரன் மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி நீ என்னை கடக்கும் ஒரு நொடிக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நான் லவ் பண்ண பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நடந்திருக்கேங்க. அந்த பொண்ணுக்கு படிப்பு வரல, நிறுத்திட்டு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் காலேஜுக்கு போன அந்த டைம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக இந்த காப்பர் ஸ்லீவ் அரப்பர் ஸ்லீவ்லாம் கிடையாது. அப்போ செமஸ்டர் முன்னாடியாவது 3 வாய்ப்பு கிடச்சிது. இப்போ செமஸ்டர் அப்படின்னு 2 வாய்ப்பு மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரூட்டில் நம்ம குமிளியில் ஜாயின்ட் ஆகிட்டோங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வேலைக்கு போகிறது ஒரு 6:45 போகும். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு அப்படியே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தலையை சீவிட்டு பவுட்ரு அடிச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போவோம் பாருங்கள். ஒரு செகண்டு பாப்பா. அந்த ஒன்றுக்கு போனதில்லை, அந்த ஒரு பார்வைக்காக போன அந்த பயணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே நல்லா இருந்துகிட்ருக்கு. மன்னிக்கணும், இது ஒரு ட்ராவல் பயணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பயணமாக இருக்கும். ட்ராவல் பயணம் எல்லாம் ஒன்று தானே. நம்ம சுந்தரராஜன் மாதிரி பேசிகிட்டு இருக்குமா, நான் உன்னை கைது பண்ண போகிறேன், நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை. என்னுடைய பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருந்தது. எல்லாமே அந்த ஏலச்செடிகளை பார்த்த ஒரு உணர்வு தான். அதனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரியான சொந்த கருத்துக்களை இதில் பயிரக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் யாரை லவ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு 2 பிள்ளைகள் அப்படிங்கிறது இருக்காங்க. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையும் நமக்கு எடுத்துடக்கூடாது இல்லையா. ஆனால் என்னுடைய மனைவிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறத பற்றி. இப்போ குமிளி பேருந்து நிலையத்தில் நம்ம சேர்ந்துட்டோங்க. கிட்டத்தட்ட காலையில் 4:45 தொடங்கின நம்முடைய பயணம் 11:45 குமிளி பேருந்து நிலையத்தில் சேர்கிறது. இந்த பஸ்ஸு திரும்ப போகும்போதும் ஆனவிலாஸ் வழியாக கட்டப்பன போய் அங்கேருந்து எர்ணாகுளம் போகும். 12 மணி நேரம் டியூட்டி. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த டூர் இனிதே முடிவடைகிறது. அடுத்த டூரை பற்றி பிளான் பண்ணுவோம். நன்றி.